சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் வத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நாம் இன்று சிந்திக்க இருக்கும் நாயனார் கண்ணப்ப நாயனார். எல்லாருக்குமே நாயனார்னு சொன்னாலே முதல்ல உங்களுக்கு நினைவுக்கு வர்றது கண்ணப்ப நாயனார். எல்லாருக்குமே தெரிந்த வரலாறு தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இவருடைய அன்பை பற்றியும் பக்தியை பற்றியும் உருகி உருகி பாடாத அடியார்களே கிடையாதுன்னு சொல்லலாம். மிக உயர்ந்த மாணிக்க வாசகர் நம்ம சைவத்திற்கெல்லாம் ஆதாரமாக விளங்கக்கூடியவர். நாம் எல்லோரும் வணங்குகின்ற அந்த மாணிக்க வாசகர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். என்னென்றால், சிவனோக்கு மிக நெருங்கியவர்களை இரண்டு பேருக்கு இணையானவர்கள் எவருமே கிடையாதாம். ஒன்று நான், இன்னொருவர் மாணிக்க வாசகர்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படி சொல்லியிருக்காருன்னா, அன்பு உள்ளவர்களில் கண்ணப்பருக்கு நிகர் கிடையாது, அன்பு இல்லாதவர்களில் எனக்கு நிகர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது மாணிக்க வாசகருடைய அன்பு எவ்வளவு உயர்ந்ததுன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். எதுக்காக அப்படி சொல்லியிருக்காருன்னா, திருவாசகத்துல கோத்தும்பி பாடல்ல ஒரு பாடல் வரிகள் இருக்கும். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்ட அருளி வண்ண பிணைத்து வா என்ற வான் கருணை சுண்ணப்பொன் நீட்டற்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று அந்த பாடல வண்டிடம் சொல்வது போல் நம்மிடம் சொல்லி இருப்பார். என்ன சொல்ல வர்றாருன்னா, அதுல உலகத்துல கண்ணப்பரின் அன்பை கண்டு ஆட்கொண்ட சிவபெருமான் என்னையும் நான் வைத்ததும் அன்பு என்று நினைத்து பக்தி என்று நினைத்து என்னையும் ஆட்கொண்டாரே, என்னையும் ஒரு பொருட்டாக நினைத்தாரே என்று அவர் ரொம்ப அவருடைய கருணையை நான் என்னவென்று சொல்வது என்று வியந்து கூறியுள்ளார். அவர் மட்டுமல்ல, பட்டினத்தார் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார். வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லே நல்லல், மாது சொன்ன சூழால் என் இளமை துறக்க வல்லே நல்லல், நாளாரும் கண்ணகழ்ந்த அப்ப வல்லே நல்லல், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தை அப்பருக்கே என்று கூறியுள்ளார். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவ்வுலகத்துல நான் செய்ய முடியாத விஷயங்கள் என்று சில உண்டு. அதில் ஒன்று கண்ணப்பரின் பக்தி. அவரை போல என்னால செய்ய முடியாது. அவ்வாறு இருக்கையில அந்த திருக்காலத்தை அப்பனிடம் போய் என்னையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று கதறுகிறார் அவர். இவ்வாறு பெரியவர்களும் ஞானியர்களும் கண்ணப்பரோட பக்தியை கண்டு வியந்து பார்க்கறாங்க அவருடைய பக்தியை. அவருடைய வரலாறு தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். கண்ணப்ப நாயனார் இவர் பொத்தப்பின் ஆற்றில் உள்ள ஒரு கானக பகுதியில நாகன் என்ற வேடுவ தலைவனுக்கு மகனாக அவதரிக்கின்றார். அதாவது நாகன், அவருடைய மனைவி பேரு தத்தை. இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கு. இறைவனிடம் வேண்டி ஒரு குறி கேட்கும் பெண் சொல்றார், உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அது உங்களுக்கு 16 வயது வரை தான் உதவும், பிறகு உதவாது அப்படின்னு சொல்றாங்க. அது சொன்ன பிறகு கருத்தரித்த குழந்தை. அது 10 மாதங்கள் கழித்து அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த காட்டு ராஜா தான் தந்தைகிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய நாகன் கையில வாங்குறாரு. வாங்கினோன்னு அப்படியே தின்னு இருந்திருக்கு. அப்படியே தின்னு இருந்தோடனே தின்னன்னு பேர் வச்சிருக்காரு. எவ்வளவு சுலபமா பெயர் சூட்டு விழா முடிஞ்சிட்டு பாருங்க. இப்ப எல்லாம் நியூமராலஜி படி என்னமோ பேர்லாம் வைக்கிறோம். வச்சுட்டு அந்த பேரை முழுசா கூட நம்ம யாரும் கூப்பிடுறது கிடையாது. அவருக்கு தின்னு இருந்தோன்னா உடனே தின்னன்னு பேர் வச்சிடுறாரு. அந்த குழந்தை அழகா வளர்ந்துட்டு வருது. ஒரு 5 வயது ஆகுது. 5 வயது ஆனோடனே அந்த காட்டுல பாடசாலை இருக்கு. அங்க கொண்டு போய் விடுறாங்க. அங்க காட்டுல உள்ள பாடசாலையில என்ன சொல்லி கொடுப்பாங்க, வில் அம்பு இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, எப்படி விடுறதுன்னு. அப்படி சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைய கொடுத்தா அந்த ஆசான் சொல்லி கொடுக்குறாரு, இதுதான் வில்லு, இதுதான் அம்பு, இதுதான் வானம், இதை வைத்து இப்படி குறி விடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அந்த குழந்தை குறியில விட்டுருது. அது எப்படின்னா சரியாக விடுதான். அவருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே என்ன பண்றாரு, அடுத்து ஒவ்வொரு கலையா சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுக்க அவர் உடனே செய்து முடிச்சிடுறாரு. இவர் பார்த்தாரு, உனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் படிக்கல, அதனால நீ உங்க அப்பாவுக்கே போய் உதவியாருன்னு சில கலைகளை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பல ஆண்டுகள் நகருது. 16 வயது வருது அந்த குழந்தைக்கு. அந்த குல வழக்கப்படி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இளவரசு பட்டம் கட்டணும். இளவரசு பட்டம் கட்டி கன்னி வேட்டைக்கு அனுப்பணும்.
அவருக்கு வயதாயிடுது. அவர் வந்து கூட போக முடியல. அதனால வேடவர்கள் வில்லியர்கள் எல்லாரையும் அந்த கூட அனுப்புறாங்க. கூடவே 2 அமைச்சர்களையும் அனுப்பி விடுறாரு. அவங்க 2 பேரோட பேர் வந்து, ஒருத்தர் பேர் வந்து நாணன், இன்னொருத்தரோட பேர் வந்து காடன். இவங்க எல்லாரும் கன்னி வேட்டைக்கு புறப்படுறாங்க. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி திண்ணனாருக்கு. ஏன்னா வந்து அவருடைய திறமையை வந்து நிரூபிக்க போறாரு அவர் இன்னைக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா காட்டு பக்கம் வேட்டையாடுறதுக்காண்டி போறாரு. அங்க போய் பார்க்கும்போது நிறைய மிருகங்களே ஒண்ணுமே கண்ணில் தென்படலை. அப்புறம் கொஞ்சம் சிறிது நேரம் கழித்து அந்த காடை அலற மாதிரி ஒரு சத்தத்தோட ஒரு காட்டு பன்றி ஓடி வருது. அதை நம்ம வந்து பின் நின்று தாக்கினா வீரனுக்கு அழகு இல்லை, அதனால முன் நின்று தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அது பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறார். ஓட ஆரம்பிச்சோன்னா ஓடிட்டே இருக்கிறாரு பாருங்க. இவங்க எல்லாரும் பின்னாடி தொடர்ந்து ஓடிட்டே போறாங்க. தின்னனார் வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறாரு. இவர் காட்டை விட்டு அடுத்த காட்டுக்கே ஓடிடுறாரு. அந்த பன்றியும் ஓடிடுது முன்னாடி. கூட வந்தவங்க எல்லாம் நின்று களைப்புல நின்றுறாங்க. வேடவர்கள் வில்லியர்கள்லாம் அதுக்கு மேல ஓட முடியல அவங்களுக்கு. அவங்க எல்லாம் களைத்து போய் அப்படியே நின்றுறாங்க. அதாவது ஒரு ஆன்மா பரமாத்மாவை நோக்கி செல்லும் போது எல்லாமே கூட வரும். எப்போது? ஒரு சில இடத்த ஒரு எல்லை வரை தான் வரும், அதுக்கப்புறம் வராது. 2 தான் வரும். ஒண்ணு நல்வினை, இன்னொன்று தீவினை. அது மட்டும் அது எவ்வளவு தூரம் வருதுன்னு பாருங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது இவர் நானும் காடனும் கூட தூரமா வந்துடுறாங்க. இவர் திண்ணனார் போய் அந்த ஒரு இடத்துல போய் அந்த பண்ணி போய் ஓட முடியாம களைத்து போய் நின்றுது. இன்னொன்னா அது முன் சென்று அந்த வானம் போட்டு அதை கொன்னுடுறாரு. கொன்னோன்னா அங்கேருந்து நாணனும் காடனும் வந்து கேட்குறாங்க, என்ன கொன்னுட்டியா தின்னா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னேன்னு அவர் நானும் சொல்றாரு, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, இந்த பன்றியை சுட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. உடனே திண்ணனாரு சொல்றாரு, எனக்கும் ரொம்ப பசியா இருக்கு, அதனால இதை சாப்பிட்டு நம்ம அப்புறம் போகலாம், முதல்ல எனக்கு நீர் அருந்தணும், எனக்கு தண்ணி இருக்கிற இடமா காமிங்க அப்படின்னு சொல்றாரு. நாணன் வந்து வா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு. அங்க வந்து ஒரு தின்னா இதுதான் பொன்முகலி ஆறு, இந்த ஆத்துல தண்ணி நல்லா இருக்கு, இங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழைச்சிட்டு போறாரு. அங்க அழைச்சிட்டு போனோன்னு இவங்க நேரா அங்க போனோன்னு அங்க போய் நின்று பாக்குறாங்க. இவர் நானும் என்ன சொல்றாரு, இன்னும் அதோ தெரியுது பாரு மலை உச்சி, அங்கதான் ஒரு குடிமி சாமி இருக்கு, அங்க உங்க அப்பாவும் நானும் வரும்போதெல்லாம் அங்க போய் இந்த சாமியை வந்து நாங்க கும்பிட்டுட்டு வருவோம், அங்க போய் இந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு கேட்கிறாரு. போகலாமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவங்க தண்ணி குடிக்க தான் வர்றாங்க, தண்ணியை குடிச்சிட்டு போக வேண்டியதானே. அதான் நல்வினை அந்த இறைவன் இருக்கும் இடத்த வந்து சுட்டி காமிக்குது. நாணன்கிறது நல்வினின்னு வச்சுங்க, காடன் வந்து தீவினின்னு வச்சுங்க. அந்த நாணன்கிற நல்வினை வந்து அந்த இறைவன் இருக்கும் இடத்த சுட்டி காமிக்குது. சுட்டி காமிச்சோன்னா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முதல்ல தண்ணீரை அருந்து விட்டு போகலாம் அப்படின்னு திண்ணனார் வந்து தண்ணி அப்படி அழுறாரு. அள்ளும் போது அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, போய் சாமியை பார்த்துட்டு வந்து அப்புறமா குடிச்சுக்கலாம் அப்படின்னு தண்ணியை அப்படியே விட்டுட்டு நாணன் அழைச்சிட்டு மேலே ஏறாரு. ஏறும்போது முன்னாடி சொல்லிட்டு போறாரு காடன்ட்ட, நீ இந்த பன்றியை சுட்டு வை, நாங்க போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மலை மேல ஏறிட்டே இருக்கிறாங்க. ஏறும்போது இவருக்கு திண்ணனாருக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், உடம்பு வந்து அப்படியே லேசாகிற மாதிரி இருக்கு, அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு. இவர் வந்து கேட்கிறாரு, நானா எனக்கு ஏதோ ஒரு மனதெல்லாம் லேசா அப்படியே பறக்கிற மாதிரி தோணுது, உனக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே அப்படிங்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்தது ஏதோ ஒரு ஓசை கேட்கிற மாதிரி இருக்கு, நானா எனக்கு திண்ணனாருக்கு ஏதோ ஒரு ஓசை கேட்கிற மாதிரி இருக்கு, அதை வந்து நானனுக்கும் கேட்குதா அப்படின்னு கேட்குறா. உனக்கு எதுவும் கேட்குதா ஓசை அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எதுவும் எந்த ஓசையும் கேட்கலையே அப்படிங்கிறாரு. அதாவது அநாகதத்திலேயே ஞானியர்களுக்கு ஓசை கேட்குமா, அதை வந்து அந்த திண்ணன் உணர்ந்தார், நானனால அதை உணர முடியல. அடுத்து தொடர்ந்து மேலே ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. மலை உச்சி வந்துருது. அப்புறம் நானன் வந்து சொல்றாரு, அதோ தெரியுது பாரு அதுதான் குடிமிசாமி அப்படிங்கிறாரு. பார்த்தா சிவலிங்கமா இருக்கு. அதை வந்து அவர் குடிமிசாமின்னு சொல்றாரு. சொன்னோன்ன இவர் திண்ணனாருக்கு அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனேயே அவ்வளவு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஓடி போய் அதை கட்டி தழுவி, உன்னை எப்படி நான் இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்தேன், எப்படி உன்னை இவ்வளவு நாள் நான் பிரிஞ்சு இருந்தேன், இவ்வளவு நாள் பார்க்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விடுற, ஆனந்த கண்ணீர் வாங்கல, கண்ணீர் விட்டு அதுக்கு அபிஷேகமே பண்ணிடுவாரு போல இருக்கு. அது பக்கத்துல இனிமே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ தான் உனக்கு இனிமே நான் தான் காவல், நான் இங்கே தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அப்படியே உட்காந்துடுறாரு. உட்காந்தோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே பாக்குறாரு. பூஜை முறை மாதிரி இந்த இலை தலைகள் பூக்கள் இதெல்லாம் அப்படியே கிடக்குதா, அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. நானும் சொல்றாரு, ஒரு குடிமி வச்ச சாமி வரும் அங்கேருந்து வந்து இதுக்கு வந்து தண்ணி தலையில ஊத்தும்,
ஊத்திட்டு முணுங்கும். ஒரு வாளியை திறந்து அதுகிட்ட காமிச்சிட்டு பூக்கள் எல்லாம் தலையில போட்டுட்டு மறுபடியும் முணுன்னு சொல்லிட்டு அந்த குடி வச்சு சாமி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிவகோச்சாரியார் வந்து தினமும் செய்யற பூஜை முறையை இவ்வளவு அழகா நானும் சொல்றாரு. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதை சொல்லி முடிச்சோன்னே இவர் திண்ணனார் யோசிக்கிறாரு, அப்பன்னா சுவாமிக்கு வந்து நீராடுவதும் உணவு ஊட்டுவதும் பிடிக்கும் போல இருக்கு, அப்ப நம்மளும் அதை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமி இங்கே இரு, பத்திரமா இரு. அதான் நம்ம ஒரு குழந்தைய வீட்டுல விட்டுட்டு போகும்போது நம்ம சொல்லிட்டு போவோம்ல, அதே மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு, எங்கேயும் போது இங்கே இரு, நான் உடனே உனக்கு நான் சாப்பாட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கீழே இறங்கி போறாரு. காடன் வந்து இந்த பன்றியெல்லாம் சுட்டு வச்சிருக்காரு. அதை எடுத்து வாயில போட்டு நல்லா கடிச்சு பாக்குறாரு. நல்லா மெத்து நல்லா சாஃப்டா இருக்கு. உடனே ஒரு இலையை பறிச்சு தொன்ன மாதிரி ரெடி பண்ணி அதுல துப்பி வச்சிடுறாரு. அடுத்து பொன்முகளையார தண்ணியை வாய் நிறைய வச்சுக்கிறாரு. அப்புறம் ஒரு காட்டு மலர்கள் எல்லாம் பிச்சு தன்னுடைய கொண்டையில சொல்லிக்கிறார். சொல்லிட்டு மறுபடியும் மலை மேல ஏற போறாரு. நானும் அங்கேன்னு வந்தாரு. என்ன நில்லு, நீ பாட்டுக்கு கறி எடுத்து வாயில போடுற, சாப்பிட மாட்டேங்கிற, தண்ணி எடுத்து வாயில ஊத்துற, குடிக்க மாட்டேங்கிற, மலை மேல மறுபடியும் மேல ஏறுற, உங்க அப்பா வந்தா என்ன திட்டுவாரு, நீ வா போலாம், சரியில்லை நீ வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவருக்கு காதுல எதுவுமே உழுவல. அவர் பாட்டுக்கு மேல ஏறி போயிட்டே இருக்காரு. ஏறி போய் அந்த சுவாமி மேல அப்படியே உமிழ்றாரு. நீரை உமிழ்ந்துட்டு அந்த கறியை எடுத்து வைக்கிறாரு. அந்த கொண்டையில இருக்கிற பூவை எடுத்து தலையில வச்சுட்டு, சாமி சாப்பிடு அப்படிங்கிறாரு. அந்த காட்சி எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. ஆதிசங்கர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாராம், பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு, பக்தி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாராம். பக்தி என்ன செய்யாது அப்படின்னு அவர் கேட்டாராம். ஒரு காட்டுல அலைந்து திரிந்த ஒரு வேடவனினுடைய அன்பு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த கறி வைத்தார்ல, அந்த கறி வந்து அமிர்தத்தை விட சுவையாக இருந்துதான். அந்த வாயிலிருந்து உமிழ்ந்த நீர் வந்து உமிழ்ந்த நீர் வந்து அமிர்தத்தை விட சுவையாக இருந்துதான். கங்கையை விட புனிதமாக இருந்துதான். அந்த காட்டு மலர்கள் வந்து கற்பக மலரை விட உயர்வாக இருந்துதான். இப்படி அந்த அவருடைய அன்பு மட்டும்தான் அவருக்கு பெருசா தெரிஞ்சது அந்த இடத்துல. அதான் அப்படியே அவர் சிவபெருமான் ஏற்றுக்கிறாரு. அந்த திண்ணனாருடைய அன்பு அப்படியே ஏற்றுக்கிறாரு அவர். இவர் வந்து அன்னைக்கு ஃபுல்லா இரவு முழுக்க காவல், அந்த சாமிக்கு காவல் காத்துட்டு பொழுது விடிஞ்ச உடனே இவர் என்ன பண்றாரு, உனக்கு வேற ஏதாவது வேட்டையாடி உனக்கு உணவு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு. கிளம்புன உடனே அடுத்தது யார் வர்றா, சிவகோச்சாரியார் வர்றாரு. வந்து இதெல்லாம் பாக்குறாரு. யாரு இந்த பாதகன், யார் இப்படி எல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டி தள்ளி ஒரு கும்பாபிஷேகமே பண்ணிடுறாரு. யாரு இப்படி பண்ணதுன்னு தெரியலேன்னு. இது வந்து அடுத்து இவர் வந்து இவருடைய பூஜை முறையெல்லாம் செய்து முடிச்சுட்டு இவர் கிளம்பிடுறாரு. அடுத்தது திண்ணனார் வர்றாரு. குடிமி வச்ச சாமி வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு காலால எல்லாத்தையும் ஒரு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இவர் மறுபடியும் கையில கறி, வாயில நீரு, கொண்டையில பூவை வச்சு இவர் பூஜை இவர் செஞ்சுட்டு மறுபடியும் காவல். இப்படியே தொடர்ந்து 5 நாட்கள் செய்யறாங்க. செய்து முடிச்சுட்டு இந்த 5வது நாள் இந்த சிவகோச்சாரியார் வந்து மறுபடியும் வந்து அந்த சாமிகிட்ட அழுக ஆரம்பிச்சிட்டார். சிவபெருமான்ட்ட, என்ன சாமி நீயும் பாக்குறீ, இப்படியே ஒரு பாதகன் வந்து உன்னை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கானே, நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனோன்னா இரவு தூங்கும் போது கனவுல சிவபெருமான் வர்றாரு. வந்து ஏதோ ஒரு பாதகன் வந்து என்ன பால் படுத்துறான்னு கவலைப்படுறியே, அவன் பாதகன் அல்ல, என்னுடைய பரம பக்தன். நீ நாளைக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பின்னாடி மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கோ, என்ன நடக்குதுன்னு நீயே பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இவர் எப்போதும் போல வெளியில வர்றாரு. வீட்டு வாசலை விட்டு வெளியில தாண்டும் போது சிவகோச்சாரியார் வந்து காணாத அந்த திண்ணனாருக்கு நன்றி சொன்னார். எதுக்கு சொன்னார்னா, இத்தனை வருட காலம் நான் பூஜை செய்து வராத எம்பெருமான் ஏதோ ஒரு அடியாருடைய பக்தியை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் கனவுல வந்து சொன்னார்ல, அதுக்கு வந்து அந்த அடியார் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு. கிளம்பி வந்து அந்த பூஜையெல்லாம் செய்து முடிக்கிறார். இவருடைய பூஜையெல்லாம் சிவலிங்கத்துக்கு செய்து முடிச்சுட்டு மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிச்சுக்கிறார். அங்கேருந்து திண்ணனார் வர்றாரு. அதேதான் கையில கறி, வாயில நீர், கொண்டையில பூவை வச்சுட்டு அங்கேருந்து வர்றாரு. வந்து இதுல வந்து ஒரு இது என்னன்னா, அந்த நீரை கீழே விட்டாரு பாருங்க. அந்த முதல்ல கீழே ஏறும்போது அன்றிலேருந்து அந்த 6வது நாள் வரையே அவர் வாயில ஒரு சொட்டு தண்ணி கூட படல, எந்த உணவும் அருந்தல். அப்ப எந்த அளவுக்கு மனதுல வந்து சிவனை நினைச்சிருந்தா அவர் அது மாதிரி இருந்திருப்பாரு. இவர் வந்து மேலே ஏறி வந்து இவரோட பூஜையை செய்யறதுக்காண்டி திண்ணனார் வந்து மேலே ஏறி வந்து பாக்குறாரு. சிவலிங்கத்தை பார்க்கும்போது அவருடைய பார்த்த காட்சி வந்து அவர் அப்படியே பதவதைக்க வைக்கிறது. என்ன நடந்திருக்குன்னா, சிவலிங்கத்தோட வலது கண்ணில் இருந்து ரத்தம் வடியுது.
கையில இருந்த கறி கொட்டிச்சு, வாயில இருந்த நீர் கொட்டிச்சு. ஓடி வந்து சிவலிங்கத்தை வந்து அந்த ரத்தத்தை தொடச்சு பாக்குற, எந்த மிருகம் வந்து தீண்டுச்சோ, என்ன நடந்துச்சோ தெரியல, இவ்வளவு ரத்தம் கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சு விடுறாரு. ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு வலது கண்ணுல இருந்து. அப்புறம் பச்சையில சாரெல்லாம் எடுத்துட்டு வந்து பிழிஞ்சு கண்ணுல விடுறாரு. அப்பயும் அது நிக்கல, வந்துகிட்டே தான் இருக்கு. உலகமே அவருக்கு சுழல்ற மாதிரி இருக்கு. என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல அவருக்கு. உடனே ஒரு கணம் அமைதியா யோசிக்கிறாரு. ஊனுக்கு ஊன் கொடுத்தால் சரியாயிடும் என்று எப்போதோ சொன்ன ஆசான் சொன்னது நினைவுக்கு வருது. அப்ப இந்த கண்ணுக்கு பதிலா நம்ம கண்ணை கொடுத்தோம்னா அவருக்கு சரியாயிடும் அப்படின்னு நினைத்து அமராதுணியில் இருந்த அம்பை எடுத்து ஒரு கணம் கூட யோசிக்காமல், அவர் எவ்வளவு பக்தி இருந்தா அந்த இடத்துல அதை செய்வாரு. அமராதுணியில இருந்து அம்பை எடுத்து அந்த வலது கண்ணை பேத்து எடுத்து பக்தி என்ற வஜ்ரத்தால அப்படியே அந்த சிவன் கண்ணுல வைக்கிறார் பாருங்க. அப்படியே ஒட்டி கொண்டது. ரத்தம் வருவது நின்று விட்டது. இவர் கண்ணிலிருந்து ரத்தம் கொட்டுது, அவர் அதெல்லாம் இது பண்ணல. சிவன் பெருமான் கண்ணிலிருந்து கண்ணீர் ரத்தம் நின்று விட்டது. சந்தோஷம் அவருக்கு. ஆடுறாரு, பாடுறாரு, குதிக்கிறாரு. எல்லாம் ஒரு சில வினாடி மட்டும்தான். உடனே அடுத்து இடது கண்ணில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப அவருக்கு அந்த பயம்ல என்ன தெரிஞ்சு போச்சு, என்ன செய்யணுங்கிற தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்ப அதை வைக்கணும்னா இவருக்கு கண்ணு தெரியணும்ல. அதனால என்ன பண்றாருன்னா தன்னுடைய காலை எடுத்து சிவபெருமான் நடு நெற்றியில வைக்கிறார். செருப்பணிந்த காலை நடு நெற்றியில வச்சு அடையாளத்துக்காக தன்னுடைய இடது கண்ணையும் பேர்த்து எடுக்கிறதுக்கு முற்படும் பொழுது ஒரு வளையல் அணிந்த கை வந்து அவர் கைய தடுத்து நிறுத்துதான். கண்ணப்பா நில் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துது. அப்பா வர்றதுக்கு தாமதம் ஆயிடுமா, அதனால அம்மா பார்வதி தேவியாரே வந்து அந்த கையை தடுத்து நிறுத்தி கண்ணப்பா நில்லுன்னு சொல்றாரு. பின்னாடியே சிவபெருமானும் வந்து அவரும் கண்ணப்பா நில், கண்ணப்பா நில்லுன்னு சொல்றாரு. அந்த தருணம் தான் திண்ணனாக இருந்தவர் கண்ணப்பனாக மாறிய வரலாறு. இந்த பக்தியை நினைச்சு வியந்து போயிட்டோம். எப்ப நீ எனக்கு காவலாக இருப்ப என்று சொன்னியோ, இனி என்றைக்குமே இந்த காலத்தி மலையிலே நீதான் எனக்கு காவல். இந்த காலத்தி மலையில உனக்கென்று ஒரு தனி சன்னதி அமைக்கப்படும். உன்னை தரிசனம் செய்து உன்னிடம் அனுமதி வாங்கிய பிறகு என்ன வந்து அவங்க வணங்கணும். அப்பதான் அவங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இந்த கண்தானம்னு சொல்றாங்கல்ல, அது வந்து முதல்ல இவருடைய இந்த செயலை பார்த்துதான் எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சது. இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார், கலைமலிந்த வேல் நம்பி கண்ணப்பருக்கும் அடியேன்னு சொல்வார். அதாவது ஒரு கலை என்பது படிப்பினால் வருவது அல்ல, அன்பினாலும் பக்தியினாலும் வருவது. திருச்சிற்றம்பலம்.